ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான சத்தான பச்சைப்பயிறு தோசை. இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஆந்திரா சைடெல்லாம் ரொம்ப பாப்புலரான பெசரட்டு தோசையை இங்கே நம்ம இன்னுமே ஹெல்த்தியாக செய்கிறோம். அதுவும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த தோசை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், சத்துக்களும் சொல்லவே வேண்டாங்க. அவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நிறைந்த இந்த பச்சைப்பயிறு தோசையை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் சாப்பிட்டோம், சத்தாகவும் சாப்பிட்டோங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாக சமைச்சோம், ருசியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். இது நல்ல ஒரு லோ கார்ப் டயட் தோசை. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு 350 கிராம் அளவுக்கு முளவிட்ட பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதாவது ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நல்ல ஒரு காத்தோட்டமான இடத்துல துணியில் சுற்றி எடுத்து வச்சுட்டா இப்படி அடுத்த நாள் காலையில் இப்படி முளவிட்டுருக்கும். நம்ம தோலோடு சாப்பிட்ற அந்த பச்சைப்பயிர்லேயே ஆல்ரெடி நிறைய சத்துக்கள் இருக்குது, நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதுலேயே இப்படி முளவிட வச்சுட்டு முளை கட்டுனா அந்த ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி நம்ம சாப்பிடணும் இந்த பச்சைப்பயிரை. ஏதாவது ஒரு விதத்தில் பச்சைப்பயிரை கண்டிப்பாக உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரி தோசை செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இங்கே ஒரு 350 கிராம் அளவுக்கு ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் பச்சைப்பயிறு ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நான் இங்கே ஊற வச்சுருக்கிறேன். இந்த அரிசி எதுக்காக நம்ம பச்சைப்பயிரோடு சேர்த்தாட்டுறோம்னா, அந்த பச்சைப்பயிறு தோசை கொஞ்சம் முருகலாக வேணும்னா அரிசி சேர்த்து நம்ம ஆட்டி செய்யும்போது தான் நல்ல மொறுன்னு வரும். பச்சைப்பயிறு மட்டுமே நம்ம அரைச்சும் நம்ம தோசை செய்யலாம். பட் அரிசி சேர்க்கும்போது அந்த பச்சைப்பயிறு தோசை கொஞ்சம் முருகலாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மட்டுமே அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும். பச்சரிசி, புழுங்கலரிசி எது வேணாலும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இங்கே பச்சைப்பயிறு இந்த ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராமை கம்ப்ளீட்டாக நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே ஊற வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்தாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசியை ஊற வச்சு சேர்த்தாச்சுங்க. இது கூட ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இங்கே ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயமும் இஞ்சியும் மஸ்ட்டுங்க, கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இங்கே பருப்போட குவான்டிட்டி தான் அதிகம். பச்சைப்பயிறு அரைச்சி நம்ம தோசை செய்கிறோம். ஸோ எளிதில் ஜீரணமாகறக்கும், ஹெவியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறக்கும் இந்த இஞ்சியும் பெருங்காயமும் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதில் உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தோசை செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் லூஸாக மாவு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றுற பக்குவத்துக்கு. இது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அரைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இனி இது புளிக்கெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனடியாக நம்ம தோசை செய்யலாம். ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹெல்த்தியான தோசைங்க. பச்சைப்பயிறு, ஊறின பச்சைப்பயிறு ரெடியாக இருந்தால் அது கூட இந்த மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். ஸோ டக்குன்னு வேலையாகும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம காலையில் நேரமே இந்த தோசையை செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல சூடான தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல ஒரு மெலிசான தோசையாக இங்கே ஊற்றியாச்சு. நீங்கள் இந்த பச்சைப்பயிறு தோசையை மெலிசாவும் சுடலாம், கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரியும் செய்யலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். நல்லா மேலே எண்ணெய் தெளித்து விட்டு அப்படியே திருப்பி போட்டு பிளெயின் தோசையாக செஞ்செடுக்கலாம். இல்லை நல்ல இட்லி பொடியை தூவி விட்டு பொடி தோசையாக செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே நான் தூவுறது வீட்டில் செஞ்ச பிரண்டை இட்லி பொடி. இப்போ தான் ரீசெண்டாக செஞ்சேன், அந்த ரெசிபியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இட்லி பொடி கூடவே நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், கூடவே நல்ல துருவின கேரட் எல்லாமே தூவியாச்சுங்க. இதை நல்ல ஒரு தோசை திருப்பி வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டா இந்த வெங்காயம் கேரட்டெல்லாம் இந்த தோசையில் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்ல மொறுன்னு வேக விட்டுட்டு திருப்பி எடுத்து போட்டு அந்த சைடும் 1 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேக விட்டு திருப்பி எடுத்தால் அவ்வளோதாங்க, அருமையான சுவையான
பெசரட்டு தோசை, பச்சைப்பயிறு தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே தோசை மேலே இட்லி பொடி, வெங்காயம், கேரட் எல்லாம் தூவி செஞ்சுருக்கிறதால இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்பிளாக ஒரு சட்னி வச்சுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி செஞ்சேன். கொஞ்சம் ஸ்பைசியான கார சட்னி செஞ்சாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இஞ்சி சட்னி பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துட்றேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பச்சைப்பயிறு தோசையை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ருசியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசையும் கூடங்க. ஊறின பச்சைப்பயிறு ரெடியாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.